உலகெங்கிலும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு நம்மள மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு ஒரு பட்டிமன்றம் மேனாளை ஒட்டி தொழிலாளர் நாளை ஒட்டி இன்றைக்கு ஒரு பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். பட்டிமன்றத்துடைய தலைப்பு இன்றைய சமூகம் உழைப்பாளிகளை தொழிலாளர்களை போற்றுகிறதா கூட்டுகிறதா, இதுதான் தலைப்பு. ஒரு சமூகம் என்பது பொதுவாக தொழிலாளிகளை தனியாகவும் சமூகத்தை தனியாகவும் பார்ப்பது ஒரு போக்கு. ஆனால் தொழிலாளிதான் சமூகம் என்கிற கருத்துடைய என்னை போன்றவர். இந்த சமூகமே தொழிலாளி தான், தொழிலாளியால் நிறைந்ததுதான் சமூகம். இங்க இருக்கக்கூடிய மக்கள் தொகையை பார்த்தா உழைக்கிறவர்களுடைய எண்ணிக்கை மிக அதிகமாகவும் உழைக்காமல் இருப்பவருடைய எண்ணிக்கை மிகவும் குறைவாகவும் இருக்கிறது. அதிலே சிலர் உழைக்க வாய்ப்பு இல்லாமல் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருப்பவர்கள் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் உழைப்பவர்கள் தான் கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டுமே தவிர உழைக்காதவர்கள் கணக்கில் எடுத்துக் கொள்ளத்தான். அப்படி பார்க்கிற போது உழைக்காதவருடைய எண்ணிக்கை மிகவும் குறைவாகவும் உழைப்பவருடைய எண்ணிக்கை மிகவும் பெரிதாக இருக்கிறது. அப்படி ஆக பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய உழைக்கும் மக்களை கொண்ட ஒரு சமூகம் தொழிலாளிகளை தூற்றுகிறதா போற்றுகிறதா என்ற தலைப்புக்குள் வந்தால் அது சின்ன கருத்து வேறுபாடு வருகிறது. நிச்சயமாக தங்களை தாங்களே தூற்றிக் கொள்ளாது. அப்படி என்றால் இந்த சமூகத்திற்குரிய ஒரு சாரார் தூற்றுகிறார்கள், ஒரு சாரார் போற்றுகிறார்கள். இந்த போற்றுபவர்கள் அதிகமா தூற்றுபவர்கள் அதிகமா என்பதுதான் இந்த பட்டிமன்றத்துடைய நிறைவாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். இந்த தொழிலாளர் திருநாளிலே சிக்காகோ நகரிலே தொடங்கிய அந்த போராட்டம் இன்றைக்கு வரையும் நீண்டு கொண்டிருக்கிறது. 8 மணி நேரம் உழைப்பு, அதுதான் அடிப்படை நோக்கம். அன்றைக்கெல்லாம் சூரியன் உதிப்பதற்கு முன்பாகவே தொழிலாளர்கள் பணிக்கு சென்று விடுவார்கள். சூரியன் மறைந்த பிறகுதான் தொழிலாளர்கள் வீட்டுக்கு வருவார்கள். வெளியே வருகிற போது சக்கை போல வருவார்கள். சார்லி சாப்ளினுடைய ஒரு திரைப்படத்திலே, திரைப்படத்தின் பெயர் எனக்கு மறந்துவிட்டது. அந்த திரைப்படத்திலே ஒரு தொழிற்சாலை விட்டு மக்கள் வெளியே வருகிற ஒரு காட்சியை காட்டுவார். அது ஒலி இருக்கும் ஆனா பேச்சு இருக்காது. ஒலி இருக்கும் ஆனா பேசாத படம். ஆனா சைலண்ட் மூவி கிடையாது, ஓசையுடைய படம் தான். இசையெல்லாம் வரும் இந்த படத்துல. அப்ப அந்த கதவு திறக்கும், தமிழ் தொழிலாளிகள் வருவாங்க. வர்ற தொழிலாளிகளை காட்டுவாரு. ஒரே ஒரு நொடி அந்த காட்சியை மறைச்சு அந்த மொத்த தொழிலாளிகளும் ஆடுகளை போல் வருவதாக காட்டுவார். ஆடுகள் வெளியே வருவதாக காட்டுவார். மீண்டும் அந்த காட்சி மறைந்து அது தொழிலாளர்கள் வருவது போல காட்டுவார். இன்னொரு காட்சியிலே அந்த தொழிலாளி அந்த எந்திரத்தோடு பணியாற்றி கொண்டிருப்பான். தொடர்ந்து பணியாற்றி அவன் ஒரு எந்திரமாக மாறி விடுவான். அந்த எந்திரத்தில் வைக்க வேண்டிய பொருளை வைக்க தவறுகிற போது இவனும் சேர்ந்து எந்திரத்தோடு போய்விடுவான். எந்திரத்தோடு போய்விட்டு அது சாலி சாப்பிட்டு தான் போவார். அந்த எந்திரத்துடைய பச்சக்கரங்கள் எல்லாம் போய் நசுங்கி கிசுங்கி வெளியே மீண்டும் அவரு சாலி சாப்பிடினாக சேருவது போல அந்த காட்சி வைத்திருப்பார். இதெல்லாம் மிகவும் மிகைப்படுத்தப்பட்ட யதார்த்தங்கள் தான். ஆனால் சற்றேறக்குறைய ஒரு 60-70 ஆண்டுகளுக்கு முன்பே அந்த மிகை யதார்த்தம் என்கிற சொல்கிற நியோ ரியலிசத்தை கொண்டு வந்திருப்பார் தன்னுடைய திரைப்படங்களிலே. நியோ ரியலிசம்னா சமீபத்தில் ஒரு 30 ஆண்டுகளில் கொண்டு வந்த ஒரு விடயங்கள். ஆனால் 60 ஆண்டுகளுக்கு முன்பே நியோ ரியலிசத்தை பற்றி அவர் அந்த படத்திலே பேசியிருப்பார். இது போன்ற நிறைய காட்சிகளை வைத்திருப்பார். அதெல்லாம் அந்த தொழிலாளி வர்க்க சிந்தனை உள்ளவர்களுக்கு, தொழிலாளருடைய முன்னேற்றத்தில் சிந்தனை உள்ளவர்களுக்கு தோன்றிய அந்த காட்சிகளாக நாம் பார்க்க வேண்டும். சிக்காகோ நகரிலே போராடிய அந்த மக்கள் தங்களுடைய வேலை செய்யும் பணி நேர உரிமை 8 மணி நேரமாக இருக்க வேண்டியதற்காக போராடுகிறார்கள். போராட்டத்தை ஒடுக்குகிறார்கள். பல பேர் தங்களுடைய உயிரை இழக்கிறார்கள். பல பேர் ரத்தம் சிந்துகிறார்கள். அந்த சிந்திய ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட அந்த சட்டையை உயர்த்தி பிடிக்கிறார்கள். அதுதான் இன்றைக்கும் தொழிலாளி வர்க்கத்தினுடைய கொடியாக
சிவப்பு கொடியாக நம் எல்லா நாடுகளிலும் சர்வதேச அளவிலே எல்லா நாடுகளிலும் அந்த கொடி உயர்த்தப்பட்டிருக்கிறது. அந்த கொடியிலே பிற்பாடு ஒரு சின்னம் பொறிக்கப்பட்டது. அந்த சின்னம் தான் சுத்தியலும் அறிவாளும். சுத்தியலும் அறிவாளும் சிவப்பு கொடியுமாக இருப்பது ஒரு கட்சியின் கொடியாக சில பேர் பார்க்கிறார்கள். அது உண்மையில் அது கட்சியின் கொடி அல்ல, தொழிலாளர்களின் கொடி. அறிவாள் என்பது உழவர்களையும், சுத்தியல் என்பது தொழிலாளர்களையும் குறிப்பிடக்கூடிய அந்த ஒரு கொடிதான். அந்த கொடி இன்றைக்கு உலக பாட்டாளி வர்க்கத்தின் உயர்ந்தோங்கிய கொடியாக இருக்கிறது. அந்த கொடியை உயர்த்தி கொண்டுதான் இன்றைக்கு மக்கள் எல்லாம் தங்களுடைய போராட்டங்களை, அதாவது தொழிலாளர்கள் தங்களுடைய உரிமைகளை காப்பதற்கான போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ சட்டங்கள், தொழிலாளர் நலன் காக்கும் சட்டங்கள் வந்தாலும் கூட அது ஒட்டுமொத்தமாக தொழிலாளருடைய உரிமைகளை மீட்டு கொடுத்து விட்டதா என்று சொன்னால் இல்லை. காரணம், அந்த சட்டங்களை போடுபவர்கள் தொழிலாளர் கிடையாது, கேட்பவர்கள் தான் தொழிலாளர்களை தவிர போடுபவர்கள் தொழிலாளர்கள் அல்லாத தொழிலாளர்களை அடக்குகிற முதலாளிகளுக்கு ஆதரவாளர்களாக இருக்கிறார். ஒரு பேரறிஞர் சொல்லுகிறார், வாக்களிப்பதன் மூலமாகவே உன்னுடைய உரிமையை, உன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை நீ நிலைநாட்டி விட முடியும் என்று சொன்னால் வாக்களிக்கும் உரிமையை உனக்கு கொடுத்திருக்க மாட்டான் என்று சொல்கிறார். வாக்களிப்பதால் மட்டுமே நம்முடைய ஜனநாயகத்தை வெற்றி பெற்று விட முடியும் என்று சொன்னால் அந்த உரிமையே உனக்கு கொடுத்திருக்க மாட்டான் என்று சொல்கிறார். எனவே ஜனநாயகத்தை கேலி கூத்து என்று சொல்லக்கூடிய வாசகங்களை அவர் பல ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லியிருக்கார். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், பல இடங்களில் அது நடந்து கொண்டிருக்கிறது, கேலி கூத்தாக இருக்கிறது. உலகத்திலே இருக்கக்கூடிய தொழிலாளி வர்க்கம் எங்கே போராடினாலும் அதற்காக உயர்கிற முதல் குரல் யாருடைய குரலாக இருக்கும் என்று சொன்னால் ஏதேனும் ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கவிஞனின் குரலாக இருக்கும். கவிஞன் மட்டும் தான் போராடுகிற மக்களுடைய போராட்டங்களை எல்லாம் அங்கீகரிக்கக்கூடியவனாக இருக்கிறார். அவன் உணர்ச்சி மயமாக இருக்கிறார். எனவே அந்த உணர்ச்சி மயத்தின் காரணமாக இன்குலாப் ஜிந்தாபாத் என்கிற ஒரு முழக்கம், இந்த முழக்கம் ஒரு காலத்திலே இன்றைக்கும் கூட ஒலிக்கப்படுகிறது. இன்குலாப் ஜிந்தாபாத் என்பது என்ன ஒரு நண்பர் கேட்டார், இது தமிழா? தமிழ் இல்லையே, நீங்கள் தமிழ் புரட்சி ஓங்கு என்றெல்லாம் சொல்ல வேண்டும் என்று கூறினார். இன்குலாப் ஜிந்தாபாத் என்பது ஒரு மொழி அல்ல, தொழிலாளி வர்க்கத்தின் உணர்வு என்று கூறினேன். தொழிலாளி வர்க்கத்தின் உணர்வு, அதுக்கு அந்த பொருள்லாம் கிடையாது. புரட்சி ஓங்குக என்பது அந்த தொழிலாளி வர்க்கத்துடைய ஓங்கிய குரல். வந்தே மாதரம் என்பது இந்த நாட்டுடைய ஓங்கிய குரல், அதுக்கு மொழியெல்லாம் கிடையாது. நம்ம மாநில தாய் வணங்குதும் என்று சொல்லியிருக்கார் பாரதியார். முதலாக வந்தே மாதரம் என்போம், மாநிலத்தை வணங்குதும் என்று கோனார் நோட்ஸ் போட்டு கொடுத்தார் பாரதியார். ஆனால் அப்படி பார்க்கக்கூடாது, ஒரு உணர்வு, உணர்வின் குரலாக பார்க்க வேண்டும். மொழி கடந்ததாக, இனம் கடந்ததாக, ஜாதி மதம் போன்றவற்றெல்லாம் இதெல்லாம் அப்புறம், எல்லாவற்றையும் கடந்ததாக தொழிலாளி வர்க்கம் ஒன்றுபட்டு நிற்கிறது, தங்களுடைய உரிமைக்காக போராடி கொண்டு. அதே நேரத்திலே அந்த தொழிலாளி வர்க்கம் உரிமைக்காக போராடும் முன்பாக தன்னுடைய கடமைகளை எல்லாம் நிறைவேற்றுகிறது, தான் செய்ய வேண்டிய பணிகளை எல்லாம் செய்கிறது, எந்தவித எதிர்பார்ப்புமின்றி இந்த சமூகத்துடைய முன்னேற்றத்துக்காக செயல்படுகிறது. யோசித்து பாருங்கள், இன்றைக்கும் உழவர்கள் உழுது கொண்டிருக்கிறார்கள். நன்றாக தெரியும், இந்த அரிசியை விளைவித்து அது சரியானபடி விளைந்து அதை கொண்டு போய் கொடுத்தால் அவன் கொடுக்கக்கூடிய தொகை நாம் பயிரிட்டு செலவிட்ட தொகைக்கு ஈடுகட்டாது என்று தெரியும். இருந்தாலும் செய்கிறார்கள். ஏன் செய்கிறார்கள்? வெறும் ஊதியத்திற்காக மட்டும் செய்கிறார்களா அந்த பயிர் தொழிலை? இல்லை, சாப்பிட வேண்டும், அந்த உணர்வு இருக்கிறது. இந்த சமூகத்துடைய முன்னேற்றத்திலும், இந்த சமூகத்துடைய வாழ்விலும், இந்த சமூகத்தின் அடுத்த நகர்விலும் உண்மையான அக்கறை கொண்டவன் யார் என்று சொன்னால் உழைப்பாளர்கள், உழவர்களும் தொழிலாளர்களும் தான் நல்ல அக்கறை. தொழிலாளிகள் இல்லாமல் இந்த சமூகம் முன்னேறவே முடியாது. இன்றைக்கு நாம் சொல்லுகிறோம், எத்தனையோ வரலாற்று செய்திகளை பார்க்கிறோம். இவர் அந்த நாட்டு போரிலே சென்றார், வெற்றி பெற்று விட்டு வந்தார். இவர் அந்த நாட்டோடு போரிட்டார், வெற்றி பெற்றார். எப்படி வெற்றி பெற்றார்? பட்டிமன்றம் நடத்தி வெற்றி பெற்றாரா? அசோகர் நாடா போய் பட்டிமன்றம் நடத்தி பட்டிமன்றத்தை வெற்றி பெற்றாரா? ஆயுதங்களை தூக்கி கொண்டு சென்றார். அந்த ஆயுதங்களை செய்து கொடுத்தது யார்? அவன் ஒரு உழைப்பாளி. அந்த உழைப்பாளி செய்து கொடுத்த ஆயுதங்கள் இல்லாமல் அசோகர் இல்ல யாராலும் வெற்றி பெற முடியாது. சொல்லுங்கள், எங்கேயாவது போய் பேசி வாக்குவாதம் நடத்தி பட்டிமன்றம் நடத்தி இல்ல விவாத மேடை நடத்தி
வென்றுவிட்ட மன்னர் ஒருத்தர் இருந்தார், காட்டுக்க முடியுமா வரலாற்றுல? முடியாது. ஆனால் என்ன சொல்கிறோம்? அசோகர் வெற்றி பெற்றார், மௌரிய சாம்ராஜ்யம் வெற்றி பெற்றது, பாண்டியன் வெற்றி பெற்றான், சோழன் வெற்றி பெற்றான், இப்படித்தான் சொல்றோம். சரித்திரத்தை நகர்த்துவது மன்னர்கள் அல்ல, மன்னர்களுக்காக ஆயுதங்களை வடித்துக் கொடுத்த உழைப்பாளிகள், மன்னர்களுக்காக போரிட்ட மக்கள். எனவே சரித்திரம் மக்களால் எழுதப்படுகிறது, தொழிலாளி வர்க்கத்தால் எழுதப்படுகிறது. அந்த தொழிலாளி வர்க்கத்துடைய ஒரு நாளாக இந்த மே தினம் இன்றைக்கு அனுசரிக்கப்படுகிறது. அந்த மே தினத்திலே ஒரு பட்டிமன்றம் நடக்கிறது. அந்த பட்டிமன்றத்தை தலைப்பு தூத்துகிறார்களா போட்டுகிறார். மே தினம் என்பது, மே 1 என்பது தொழிலாளர் நாள் என்று குறிப்பிடுகிறோம். இது சிகாகோ நகரில் நடைபெற்ற போராட்டத்தை அடிப்படையாக வந்த நாளாக குறிப்பிடுகிறோம். ஆனால் இந்த மே 1 அந்த போராட்டம் நடந்ததா என்றால் இல்லை. இந்த மே 1 அன்று போராட்டம், அது நடந்த நாள் வேறு. ஆனால் தொழிலாளி நினைவு கூறும் வகையிலே மே 1 நாம் கருதுகிறோம். இதற்காக சிங்காரவேலர் தமிழ்நாட்டிலிருந்து குரலை உயர்த்தினார். மே தினத்தை கொண்டாட வேண்டும், மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக சிங்காரவேலர் குரலை உயர்த்தினார். டாக்டர் அம்பேத்கர் அதை பற்றி பேசியிருக்கிறார். ஆனால் முதலாக மே 1 என்பது விடுமுறை நாளாக தொழிலாளிகளுக்கு மதிப்பளித்து விடுமுறை நாளாக அறிவித்த ஒரு அரசு உண்டு என்று சொன்னால் தமிழ்நாடு அரசு தான். தமிழ்நாடு அரசு தான் இந்தியாவிலேயே முதலாக மே தினம் விடுமுறை நாள் என்று அறிவித்தது. அந்த அளவுக்கு உணர்வுள்ள நாடு. காரணம், ஏதான் பாரதிதாசன் பிறந்தா, சித்திர சோலைகளே இந்த பாடல் பாடினா, ஓடப்பரெல்லாம் உதயப்பராகிட்டால் என்று சொன்னா, திருத்தரில் உள்ளதடா உலகம் என்று சொன்னா, கொலைவால் என்னை எடடா என்று சொன்னா, புதியதோர் உலகம் செய்வோம் என்று சொன்னா, இதெல்லாம் சொன்னது யாரு? தமிழன். அந்த உணர்வின் காரணமாக தொழிலாளர் வர்க்கத்துக்கு ஒரு நாளை இந்த நாளிலே விடுமுறை அறிவித்தது தமிழ்நாடு அரசு. பிறகு இன்றைக்கு இந்தியா முழுவதும் பல மாநிலங்களில் அது அறிவித்திருக்கிறார். இப்படிப்பட்ட தமிழர்கள் போற்றிய அந்த தொழிலாளி வர்க்கத்தை இன்றைய சமூகம் போற்றுகிறதா இல்லையா, தூற்றுகிறதா என்று ஒரு பட்டிமன்ற தலைப்பு கொடுத்து நடத்துகிறோம். இந்த பட்டிமன்றத்திலே 2 அணிகள் மோதுகின்றன. போற்றுகிறது என்ற அணியிலே ஹைதராபாத்தை சேர்ந்த திருமதி பிரபாவதி ராஜா, சென்னை தீநகரை சேர்ந்த திருமதி ஞா கலைச்செல்வி, சென்னையை சேர்ந்த அல்லது பெங்களூரை சேர்ந்த திருமதி ரமணி பாலசாமி. இவர் 2 இடத்துல இருப்பார். சென்னையில இருப்பாரு, பெங்களூர்ல இருப்பார். ஆனா அணின்னு வர்ற போது நியாயமான அணில் தான் நிற்பார். அவர் எது நியாயமோ அந்த அணில் தான் நிற்பார். அது மாற மாட்டார். அது ரொம்ப தெளிவா இருப்பார். அதுக்கடுத்த தூற்றுகிறது ஒரு அணி. அந்த அணியின் சார்பில் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம், முனைவர் பா காஞ்சி கதிரவன், கவிஞர் புதுவை ஆ புவனா. இப்படி இந்த பக்கம் 3 பேர், அந்த பக்கம் 3 பேர் பேச இருக்கிறார். பிரபாவதி ராஜா மிகச்சிறந்த கவிஞர், ஹைதராபாத்திலிருந்து இருந்திருக்கிறார். திருமதி ஞா கலைச்செல்வி கூட ஒரு கவிஞர் தான். ரமணி பாலசாமி தொடர்ந்து பட்டிமன்றங்களில் பேசி வருபவர், நன்றாக பாடக்கூடியவர். திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் என்பவர் மிகச் சிறப்பான பங்களிப்புகளை சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் நடத்தி வருகிறார், அளித்து வருகிறார். இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பாகி நீங்கள் பார்த்து கொண்டுள்ள ஸ்டெப் டிவியினுடைய நிர்வாக இயக்குநராக சிறப்பாக செயலாற்றி வருகிறார். முனைவர் காஞ்சிப்பா கதிரவன் அவர்கள் ஒரு கல்லூரியிலே பேராசிரியராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். கவிஞர் புதுவையா புவனா அவர்கள் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவினுடைய புதுச்சேரி மாநில பொறுப்பாளராகவும் கவிஞராகவும் பங்களிப்பை அளித்து வருகிறார். இப்படி மிகச்சிறந்த ஆகச்சிறந்த ஆளுமைகள் நிறைந்த ஒரு பட்டிமன்ற நிகழ்விலே என்னை எதற்காக அழைத்தார்கள் தெரியவில்லை. ஆனா முதலே போட்டிருக்காங்க தொழிற்சங்கவாதி என்று. அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்காக என் வாழ்க்கையிலே ஒரு 25 ஆண்டு காலத்தை அவர்களுக்காக செலவிட்டிருக்கிறேன். அதற்கு முன்பு நான் இலக்கியவாதியாக இருந்தேன். அப்போதும் சில காலம் தொழிலாளி வர்க்கத்துக்காக, அவருடைய முன்னேற்றத்துக்காக, அவருடைய உரிமைக்காக நான் போராடி இருக்கிறேன். என்னை பொறுத்தவரை நான் இலக்கியவாதி என்று சொல்லிக் கொள்வதை விட நான் ஒரு தொழிற்சங்க தொழிலாளர்களுக்காக போராடுகிறவன், தொழிலாளிகளுக்காக செயல்படுபவர்கள் நான் சொல்ல வேண்டும்.
எனக்கு இது மாதிரி பட்டிமன்றம் கலந்து கொண்டு பேசுவதை விட கேட் மீட்டிங் என்று சொல்லுவார்கள். கேட் மீட்டிங் என்று சொன்னால் தொழிற்சாலை வாசலிலே ஒரு கூட்டம் நடக்கும். அங்கே மேடை இருக்காது, வரவேற்புரை இருக்காது, நன்றி உரை இருக்காது, எதுவுமே இருக்காது. ஒரே ஒரு பலகையில் எழுதியிருப்பாங்க, இன்னைக்கு யூனியன் கேட் மீட்டிங் நடைபெறுகிறது, தோழர் நீலகண்டன் கலந்து கொள்வார். அவ்வளவுதான், அவள்தான் இருக்கு, வேற ஒண்ணு இருக்காது. நாங்க போய் எங்க நின்னோம்னா ஒரு சின்ன ஸ்டூல் ஒண்ணு போடுவாங்க, அதுக்கு மேல ஏறி நின்னுக்கணும், நின்றுக்கிட்டு பேசணும், அவ்வளவுதான். கொஞ்சம் இப்படி தள்ள கீழே விட வேண்டியதான் ஸ்டூலை விட்டு. சின்ன ஒரு 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 2 அடி 3 அடி உயரம், ஒரு 2 அடி உயரம் உள்ள ஒரு நாற்காலி, அது மேல ஏறி நின்றுட்டு ஸ்டூலாட்டு பேசணும். ஆனா அந்த கூட்டம், அந்த கூட்ட ஏற்பாடு மிக சாதாரணமாக இருக்கும். அந்த கூட்டத்திலே பேசி எத்தனையோ இடங்களிலே போராட்டங்கள் நடைபெற்றிருக்கிறது, வெற்றிகள் அடைந்திருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையிலே நான் சந்தித்திருக்கிறேன், பல போராட்டங்களை சந்தித்திருக்கிறேன். அதற்காக உறுதுணையாக இருந்திருக்கிறேன், தொழிற்சங்கத்தின் சார்பில் நின்று பேசியிருக்கிறேன். ஆனால் எந்த போராட்டத்திலும் தொழிலாளி வர்க்கம் தோற்றதே கிடையாது. அது மட்டும் உண்மை. தொழிலாளி வர்க்கம் எந்த போராட்டத்தில் தோற்றது கிடையாது. கடைசியாக முதலாளி தான் இறங்கி வருவானே தவிர தொழிலாளி பணிந்து போனதே கிடையாது. ஆலையை மூடினால் அவனுக்கு நஷ்டம், எனக்கு என்ன, எனக்கு இழப்பதற்கு எதுவும் இல்லை என்கிற அந்த ஒரே ஒரு ஆதார குறிக்கோளை வைத்துக் கொண்டு தொழிலாளி வர்க்கம் போராடி அத்தகைய சிறப்பு வாய்ந்த தொழிலாளி வர்க்கத்தை இன்றைய சமூகம் போற்றுகிறா என்ற தலைப்பிலே பட்டிமன்றம் வணக்கம். என்னை தொடர்ந்து நிறைவுரையாற்றுவதற்காக நல்லாசிரியர் திருமதி கே. கற்பகம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர் அரியதொரு உரையை வழங்க துடிப்போடு காத்திருக்கிறார்கள். என்னுடைய உரையிலே சொன்னதையெல்லாம் கூட அவர்கள் சேர்த்து அதில் இருக்கக்கூடிய குறைகளையும் எடுத்துச் சொல்ல காத்திருக்கிறார்கள். வாருங்கள் திருமதி கே. கற்பகம் அவர்களே, வாருங்கள், உங்கள் கருத்துக்களை தாருங்கள். ஒரு ஆசிரியராக இருந்து மாணவர்களை உயர்த்துவதற்காக, மாணவர்களுடைய கல்விக்காக அன்றாடம் போராடி கொண்டிருப்பவர். இப்போ நான் சொன்னேனே டார்கெட், அந்த டார்கெட்டுக்குள்ள மாற்றவங்க, அந்த டார்கெட்டுக்குள்ள இவங்கள மாற்றவங்க. வணக்கம் அப்பா. இந்த வகுப்புக்கான ஊதியத்தை பெற்றுக்கொண்டு பெரிய வகுப்புக்கான பாடத்தை எடுத்துக்கொண்டு இவர்கள் மீது திணிக்கப்படுகிறார், இவர்கள் மீதும் திணிக்கப்படும், இவர்களும் அதை காலாகிறார். இப்படித்தான் நாம் எல்லோரும் வாழ்ந்து புரி அம்மையாரை வருக வருக வரவேற்று பாருங்களப்பா, உங்க நிறைவுரையிட்டாங்க. நன்றியும் வணக்கமும் அப்பா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் வள்ளுவரை தொழுது பாவேந்தர் பாரதிதாசனை வணங்கி நல்லதொரு நாளிலே மிக உயர்ந்த ஒரு தலைப்பிலே பட்டி மண்டபம் நடத்தி அமர்ந்திருக்கின்ற அத்தனை நல்ல இதயங்களுக்கும் எல்லோரையும் ஒரு புள்ளியிலே கூட்டுவித்து தில்லை அம்பலவாணனாக ஆட்டுவிக்கும் அப்பா நீலகண்ட தமிழ் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் மேதின நல்வாழ்த்துக்களை தெரிவித்து வாய்ப்புக்காக முதலிலேயே நன்றி சொல்கின்றேன். இந்த தலைப்பை பாருங்களேன், உழைப்பாளர்களை உலகம் போற்றுகிறதா? ஆம், இல்லை, இந்த 2 பதில் தான். ஆம் என்றால் இந்த தலைப்பு வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. உழைப்பாளிகள் இல்லை என்றால் உலகத்தோட இயக்கமே இல்லை, நம்ம எல்லாருக்கும் தெரியும். நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கில்லை, ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கில்லை. இந்த பெண்களோடு உழைப்பாளர்களையும் சேர்த்துக்கலாம். அது தொழிற்சாலையிலே வேலை செய்கின்ற தொழிலாளியாக இருக்கலாம், அது ஆணோ பெண்ணோ, அல்லது இல்லத்திலே பணி செய்கின்ற ஒரு பெண்ணாக இருக்கலாம். அந்த காலத்துல போல இல்லை, இந்த காலத்துல பெண்கள் எல்லாம் படித்து விட்டு மிகச் சிறப்பாக பணியிலே ஈடுபட்டு வருவாய் ஈட்டி கொண்டு குடும்பத்தை வளப்படுத்தும் முயற்சியில் இறங்கினாலும் கூட அவர்களுக்கு அங்கீகாரம் இருக்கிறதா என்று முதல்ல குடும்பத்திலேருந்து ஆரம்பிச்சு பார்ப்போம். ஒரு ஆண் என்ன வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் நடக்கலாம், ஏனென்றால் இந்த சமூகம் அப்படி கட்டமைக்கப்பட்டு இருக்கிறது. அவன் ஆண் நியாயமான ஒன்றை தன்னுடைய அறிவால் அல்லது தன்னுடைய திறமையால் அனுபவத்தால் ஒரு பெண் கேட்டாலும் படிச்சிருக்கன்ற திமிரு, சம்பாதிக்கிறான்ற திமிரு அத்தனை பேர் வாயிலேருந்து ரொம்ப சரளமா வரும். நீங்கள் பட்டிமன்றத்திலே பேசும்போது ஒருவருடைய உரையை எதிர்த்து அப்பா சொன்னார், சீக்கிரம் வந்தாலும் ஓட்டுநருக்கும் கண்டக்டருக்கும் திட்டு, எவ்வளவு சீக்கிரம் இவங்க லேட்டா வந்திருப்பாங்க, லேட்டா வந்து பேருந்தை தவற விட்டு எவ்வளவு சீக்கிரம் வந்துட்டான், திமிரு. அப்படித்தான் பெண்களுக்கும், அது வீட்டிலேயே இருக்கிற பெண்ணா இருந்தாலும் சரி, பணிக்கு போற பெண்ணா இருந்தாலும் சரி.
இந்த தொழிலாளர்களுக்கு புகழ் பாராட்டெல்லாம் நாங்க கொடுக்குறோமே, இன்னைக்கு வாழ்த்துறோமே, யாருக்கும் வேண்டாமா? அங்கீகாரம் தான் வேணும். அங்கீகாரம்னா நான் ஊதியம் கொடுக்குறோமே, அது இல்ல. நீங்களே கூட சொன்னீங்க, நிறைய பேர் ஒரு தொழிற்சாலையிலோ அல்லது ஒரு துணிக்கடையிலோ நாள் முழுவதும் நின்று கொண்டு ஒரு கனிவு. ஏன் ஒரு சேர் போட்டா பர்மனண்டா அவங்க அங்கேயே உட்கார்ந்து இருக்க போறாங்களா என்ன? முடியாத போது ஓய்வு எடுத்துக்கொள்ள அந்த மனோபாவம் எங்கே போச்சு? ஒரு மனிதனை சக மனிதனாக பார்க்க தவறுகின்ற அந்த முதலாளித்துவ மனப்பான்மை நீங்க வேண்டும் நினைக்கிறேன். இரண்டு தரப்புலையும் பேசுனீங்க. 3 நாள் சில பேர் ஓய்வு நீங்க, சில பேர் அது ஓய்வு இல்லைன்னீங்க. நான் அதையும் தாண்டி ஒரு படி சொல்கிறேன். அப்பா கூட ஒதுக்கம், அந்த ஒதுக்கம் வேண்டும். எதற்காக? அவர்களுடைய உடல் வலி ஒருவரை போல இன்னொருவருக்கு இருக்காது. அந்த உடல் வலியை வெளிப்படுத்த முடியாது. நிச்சயமாக ஓய்வு வேண்டும். ஆனா இன்னைக்கு பாருங்க, பள்ளியில படிக்கிற குழந்தைகளாகட்டும், கல்லூரியில படிக்கின்ற மாணவிகளாகட்டும், என்னை போன்ற ஆசிரியர் பணி செய்வார்கள், கூலி வேலை செய்கின்ற பெண்களாகட்டும், அந்த வலியையும் வேதனையும் மறைத்து கொண்டு வேலைக்கு செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம், பள்ளிக்கு செல்ல வேண்டிய கட்டாயம். சொல்லிட முடியுமா? இத சொல்லிட்டீங்க. கருவோடு வேலைக்கு செல்கிறார்கள். பின்னாடி இப்ப 1 வருஷம் வேலை லீவ் கொடுத்திருக்காங்க அரசு பணியில இருக்கவங்களுக்கு எல்லாம். மற்றவர்களுக்கெல்லாம் எவ்வளவு உபாதைகள், எவ்வளவு வேதனைகள். அங்கீகரிங்க. ஒரு புன்னகையா, யாரும் அவங்களுக்கு வாழ்த்து சொல்லணும் இல்ல. தூய்மை பணியாளர், துப்புரவு பணியாளர் சொல்ல வேண்டாம், வாங்கம்மான்னு கூப்பிடுங்க. உள்ளத்துல இருந்தாதானே உதத்துல வரும். கண்களிலேயே அந்த கனிவை காட்டுங்கள். அங்கீகாரம் கொடுத்தாதானே அதுக்கப்புறம் அவங்களுக்கு நம்ம உரிய மரியாதையை கொடுக்க முடியும். அந்த அங்கீகாரமே இல்லையே. ஏன் அங்கீகாரம் இல்லை? இதை சிந்திக்கணும். வர்க்க பேதம் இங்குதான் தொடங்குகிறது. நான் முதலாளி, நான் ஆண் என்கின்ற ஒரு அகம்பாவம், ஒரு ஆணவம் இன்றும் பல பேரிடத்திலே இருக்கிறது. அப்ப ஏன் ஊதியம் கொடுக்குறாங்க? ஏன் தொழிலாளர்களுடைய போராட்டங்கள் வெற்றி பெறுகிறது? இது ஒரு கேள்வி. வேற வழியில் அவங்கள்ட்ட உண்மை இருக்கு. தொழிலாளிகள் ஒடுக்கப்பட்டாலும் கூட அந்த தொழிலாளர்களுடைய கோரிக்கைகள் ஒரு நாள் நிச்சயம் இந்த உலகில் வென்றெடுக்கப்பட வேண்டிய நிலை. ஒரு தொழிலாளி தோற்கடிக்கப்படலாம், ஆனால் அந்த தொழிலை தோற்கடிக்க முடியாது. அவனுக்கு பின்னால் அவனுக்கு பின்னால் அவனுக்கு பின்னால் ஏன் போராடுகிறார்கள்? நாம் தோற்றாலும் பரவாயில்லை, நமக்கு பின்னால் வருகின்ற சந்ததிகள் நன்றாக இருக்க வேண்டும். முதலாளி மோசமாக ஏசினாலும் கூட தான் நேசித்த பணியால் அதை விட முடியாமல் தவிர்க்கின்ற நிறைய பேருக்கு தன்மானம் இருக்கும். வேற வழியே இல்லாதவங்க என்ன செய்வாங்க? உதறி போட்டு வந்திருக்க முடியுமா? தனி மனிதனாக இருந்தால் அவன் வேலையை உதறிவிட்டு வந்து விடுவான். அவனுக்கு என்று ஒரு குடும்பம் இருக்கும், குழந்தை இருக்கும். அதுக்காக எல்லா அவமானங்களையும் அப்படியே பல்ல கடிச்சுக்கிட்டு அவன் தாங்கிப்பான். ஆனாலும் கூட தன்னுடைய முதலாளிக்கு விசுவாசமாக இருக்கிறானோ இல்லையோ, தான் நேசித்த வேலைக்கு விசுவாசமாக இருப்பான் ஒவ்வொரு தொழிலாளி. அதனால தானே நம்ம தொழிலாளிகள் செய்கின்ற கருவிகளை கூட வைத்து பூஜை செய்கின்றோம் ஒரு நாளிலே. அதுதான் மரியாதை. அப்படித்தான் இருக்க வேண்டும். யார் உயர்ந்த கருத்தை சொன்னாலும் இவன் நம்மிடம் வேலை பார்ப்பவன், இவன் நம்மிடம் ஊதியம் வாங்குபவன், அந்த ஒரு மனோபாவம் இல்லாமல் அவனை தட்டி கொடுங்கள், பாராட்டுங்கள், முடிந்தால் பரிசளியுங்கள். அவன் நீங்கள் போ என்று விரட்டினாலும் கூட உங்களை விட்டு போக மாட்டான் என்பதற்கு ஒரு சின்ன உதாரணம். ஒரு மிகப்பெரிய அங்காடி, வெகு நாட்களுக்கு முன்னால் நடந்த உண்மை சம்பவம். அதிலே மின்ஏற்றி லிப்ட், அதிலே நிறைய நேரம் காத்து பயணம் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம். எல்லோருக்கும் முணுமுணுக்கின்ற அந்த பொறுமை இல்லாத தனம் முணுமுணுப்பது முதலாளியின் காதுகளில் விழுகிறது. அந்த கம்பெனில டீ கொடுத்துட்டு இருக்க ஒரு குழந்தை அவன் சொல்றான், ஐயா நான் ஒரு யோசனை சொல்லட்டுங்களா? நீங்க இந்த லிப்ட்ல என்ன செய்யுங்க, ஒரு பக்கம் கண்ணாடி வச்சிருங்க. கண்ணாடி வச்சா மனிதர்கள் எல்லாரும் அவங்களை எப்பவுமே ரசிப்பாங்க. நீங்க வச்சு பாருங்களேன், அதுக்கப்புறம் தெரியும். அதற்கு பிறகு அந்த முணுமுணுப்பு குறைந்தது. அந்த முதலாளி அவ்வளவு சந்தோஷமாக, மன மகிழ்ச்சியாக அந்த சின்ன யோசனையை சொன்ன அந்த சிறுவனை தட்டி கொடுத்து ஊக்க பரிசு அளித்தாராம். இதே போல மற்றொரு சம்பவம். நம்முடைய டூத் பிரஷ் வருகிறது அல்லவா, பர்பஸை, இதனுடைய விற்பனையை அதிகரிக்க என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும் போது போகிற போக்கிலே அந்த
தொழிற்சாலையினுடைய ஒரு கடைநிலை ஊழியர் சொன்னாராம், ஒண்ணும் இல்ல, அதனுடைய வாய்ப்பகுதியை ஒரே ஒரு சிறு அளவுல பெருசாக்கினா அவங்க ஒவ்வொரு நாளும் அதை அழுத்தும் போது ஒரு துளி என்று அதிகமாக வந்தாலும் கூட வெகு விரைவிலே தீர்ந்து போகும். ஒட்டுமொத்தமாக தயாரிப்பை பார்க்கும் போது நாம் அதிலே மிகுந்த லாபம் ஈட்டலாம் என்று சொல்லும் போது ஆச்சரியப்பட்டாராம். நல்ல கருத்துகள், உயர்ந்த சிந்தனைகள் எங்கிருந்து வருகின்றன என்று ஆராயக்கூடாது. அது சிறந்தது என்றால் அதை அங்கீகரிக்க வேண்டும். கிராமத்துல சொல்லுவாங்க, திட்டும் போது தனியா திட்டு, பாராட்டும் போது 10 பேர் முன்னால பாராட்டு. அப்படிப்பட்ட அங்கீகாரம் உழைப்பாளர்களுக்கு வேண்டும். அந்த அங்கீகாரத்தை கொடுக்கின்ற நபர்கள் தனிநபராக இருந்தாலும் சரி, நிர்வாகமாக இருந்தாலும் சரி, அல்லது மிகப்பெரிய கம்பெனிகளாக இருந்தாலும் அதிலே வேலை செய்பவர்கள் நிச்சயமாக பாக்கியவான்கள். வள்ளுவர் என்ன சொல்லி இருக்கிறார், அப்பா பேசும்போது சொன்னாங்க, இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டும். அதே தமிழ் தான் சொல்லுது. அப்படி கேட்கறது கேவலமானது. தமிழர்களுடைய பண்பாடே அப்படிதான். என இரத்தல் இழிந்தது. அதை விட எதிராக கேவலம் அப்படின்னு சொல்லும் போது புறநானூறு சொல்கிறது, ஏன் என்றால் அதனும் இழிந்தது. நம்ம கிட்ட ஒரு பொருள் இருக்குன்றது தெரிஞ்சு ஒருத்தர் வந்து குடு அப்படின்னு கேட்கறதே வந்து தாழ்மையானது. நம்மிடம் பொருள் இருந்தோம், என்கிட்ட இல்ல அப்படின்னு நம்ம பொய் சொல்றோம் பாத்தீங்களா, கொடுக்க மாட்டோம்னு சொல்றோமா, அது அதை விட கேவலமானது, கீழ்த்தரமானது என்கிறது தமிழ். அப்ப எது உயர்ந்ததுன்னு அடுத்த கேள்வி வரும். கொள் என கொடுத்தல் உயர்ந்தது. நமக்கு தெரிந்தவர்களோ, நண்பர்களோ, உறவினர்களோ, நெருக்கமானவர்களோ ஏதோ ஒரு நெருக்கடியில் இருக்கும் போது எதையும் கொடுக்க வேண்டாம், யாருக்குமாம் இன்னுரைதானே என்பாரே திருமூலர். அப்படி கொடுப்பது உயர்ந்தது. அப்படி கொடுத்தாலும் கூட, நெருக்கடியில் இருந்தாலும் கூட தன்மானம் பெரிதாக கருதி அதை வாங்காமல் மறுக்கிறார்கள் அல்லவா, கொள்ளே நின்றல் அதனினும் உயர்ந்தது. அப்படிப்பட்ட ஆத்மாக்களும் இந்த உலகத்திலே வாழத்தான் செய்கின்றது. ஏதோ ஒரு நாளில், அது மே தினமாகட்டும் அல்லது அவர்களுடைய பிறந்த நாளோ அல்லது திருமண நாளோ, அவர்களை அழைத்து உணவு கொடுத்து அல்லது பரிசு கொடுத்து வாழ்த்துவதை விட ஒவ்வொரு நாளும் இந்த நம் இடத்திலே பணி செய்கின்ற ஊழியராக இருக்கட்டும் அல்லது இல்லத்திலே நமக்கு உதவியாளராக பணி செய்பவர்களாக இருக்கட்டும், அலுவலகத்திலே பணி செய்பவர்களாக இருக்கட்டும் அல்லது தெருவை கூட்டி சுத்தப்படுத்துகின்ற சகோதர சகோதரிகளாகட்டும், மனிதர்கள் என்ற நிலையிலே அவர்களை கருதி அவர்களுக்கு உரிய மரியாதையை நாம் அளிப்போமே ஆனால் போரிட வேண்டும் என்ற எண்ணம் கூட அவர்களுக்கு எழாது. அவர்களுடைய உரிமைகளை அவர்கள் கேட்பதற்கு முன் பாரதிதாசன் சொல்லுவார், உழைப்பாளர்களின் வியர்வை உலர்வதற்கு முன் அவர்களுக்கு ஊதியத்தை வழங்க வேண்டும் என்று. அப்படி நம்முடைய மனமானது நினைக்க தொடங்கினால் இந்த மே தினம் கொண்டாட வேண்டிய அவசியமே இருக்காது. அந்த வகையிலே மிக அற்புதமான ஒரு பட்டிமன்றம் என்றுதான் சொல்ல வேண்டும். குழந்தைகள் கையிலே மிட்டாயை கொடுத்து வலிக்க வலிக்க அவர்களுக்கு காது குத்துவது போல இந்த சமூகம் ஊதியம் கொடுக்கிறது, மறுப்பதற்கில்லை. ஆனாலும் கூட சில வலிகளையும் அப்பா குறிப்பிட்டது போல மன உளைச்சலையும் உழைப்பாளர்களின் மீது ஏற்றி இருப்பதை மறுப்பதற்கில்லை. அவர்களுடைய உடல் நலனுக்கும் உழைத்து தேய்ந்த அந்த நாட்களையும் எந்த நிர்வாகம் தர முடியும், சீர் செய்ய முடியும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இழந்த காலத்தையும் இழந்த உடல் நலனையும் யாராலும் எந்த காலத்திலும் திருப்பி தர முடியாது. உழைப்பாளர்கள் தான் அச்சாணி போன்றவர்கள். அந்த அச்சாணியை நாம் உரியவாறு பயன்படுத்த வேண்டும். அவர்களுக்குரிய மரியாதையை கொடுக்க வேண்டும், அவர்களுக்குரிய ஊதியத்தை கொடுக்க வேண்டும். அவர்களை நமக்கு சமமாக நடத்துவதுதான் நாம் பண்பானவர்கள் என்பதை அடையாளப்படுத்தும். அந்த வகையிலே ஓரளவு சில இடங்களில் உழைப்பாளிகளை மதிக்கின்றோம் என்றாலும் பெரும்பாலான இடங்களில் இன்னமும் அவர்களுக்குரிய மரியாதை கொடுக்கப்படவில்லை என்பதுதான் என்னுடைய பார்வையாக இருக்கிறது. அந்த வகையில் அருமையாக உரையாற்றிய அத்தனை பேருக்கும், நல்ல தீர்ப்பு வழங்கிய அப்பாவிற்கும், இந்த மே தினத்திலே இதை கண்டுபவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் எங்கள் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் குடும்பத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். கற்பகம் பொழிச்சலூர்,
சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நன்றி, வணக்கம். நல்லதொரு உரை வழங்கிய நிறைவுரை வழங்கிய திருமதி கற்பகமும் அவர்களுக்கு நன்றி பாராட்டிக் கொள்கிறோம். இந்த பட்டிமன்றம் இந்த அளவிலே நிறைவுற்றது. இந்த பட்டிமன்றம் குறித்தான உங்களுடைய கருத்துக்களை இந்த வலையொலியின் கீழே உங்கள் கருத்து பெட்டகத்தில் பதிவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.